அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு ஹோம் டூர் வந்து எடுத்து போடலான்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து திடீர்னு ஹோம் டூர் அப்படின்னா நாங்கள் வீடு வந்து கால் பண்ணி போகிறோம், வேறு வீட்டுக்கு போக போகிறோம். சரி, அவசரமாக வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சு காலி பண்ணிடுவோம். வீடு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். க்ளீன்லாம் எதுவும் பண்ணலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வாசப்படி முன்னாடி சின்ன கேட்டு அப்படியே முன்னாடி வந்தால் 5 படி இருக்கும். இதே வீட்டுக்குள்ளே போகிற வழி. இது வந்து அப்புறம் வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே போட்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிவா, இது வந்து பெரிய கேட்டு. கார் வண்டியெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. இது வந்து கத்திரிக்காய் பார்ப்பாங்க, காய் அழகா ஊற்றி வச்சுருக்கு. அப்படியே போட்டுக்கணும், நீளமான போட்டுக்கணும். கார் வண்டி எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். தோட்டமாக உட்காந்து பேசிக்கிறதுக்காக 2 சேர் உடஞ்சி போச்சு சேர். இங்கே வந்து கட்டு, அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. அவங்க 8 பேர் இருக்காங்க. இப்போ கட்டுக்கு கீழே வந்து செருப்பெல்லாம் அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருப்போம். இந்த பனிக்கூட்டுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து சும்மா வந்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கோமுடி மாட்டுள்ள இது வந்து சும்மா அந்த தெனை இதெல்லாம் வந்து உள்ள போட்டால் புல் மாதிரி வந்துருக்கு. இது பைனாப்பிள் வந்து வச்சு 1 வருஷம் ஆச்சு, ஆனால் வரவே இல்லை. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, உயரமாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து இந்த கத்தாழை நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு. இது வந்து வெத்தலை கொடி, அது வச்சுருக்கோம். மிளகா செடி வந்து வீட்டில் இருக்குது. பால்கனியில் இந்த திங்ஸ்லாம் இருக்கும். ஏறி வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு வந்து குளம் இருக்குது. கோலம் போடுறதுக்கெலாம் தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து போவோம். இந்த கோலத்துலேயும் இந்த இடத்துல வந்து கோலப்பொடி வந்து வச்சுருப்பேன். கோலம் போடுறதுக்காக ஈஸியாக இருக்குது. என்ட்ரன்ஸ் வரும்போது இந்த சைடு வந்து அது உள்ளே வந்து பார்ப்போம். கருவேப்பிலை கட்டி வைப்பேன். வீட்டு மேலே கட்டி வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் வந்து வச்சுருப்பேன். வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். விநாயகர் சதுர்த்திக்கான விநாயகர் வந்து தூக்கி போட மனசுலாம் நாங்கள் வச்சுருக்குறோம். இதில் வந்து உருளியில் பூ வச்சுருப்போம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் 2 பக்கமும் வாசப்படி முன்னாடி மாடம் விளக்கு, சாயந்தரம் விளக்கு ஊற்றிக்கிறதுக்காக. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே சோஃபா வந்து போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சோஃபாவில் உட்கார்றவங்களாம் டக்குன்னு இதை பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 யானை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை வச்சுட்டு உருளியில் வந்து தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டு அந்த புத்தர் அந்த மவுண்டன் வந்து வச்சுருப்போம். 2 பக்கம் பூச்செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வந்து உட்கார்ந்தவங்க இதை பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கண்திருஷ்டிக்காக கல்லுப்பு, மிளகு, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் எப்பயும் போட்டு வச்சுருவேன். அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக. அப்புறம் இதை வந்து தண்ணி யார் வீட்டுக்கு வந்தாலும் டக்குன்னு குடிச்சிக்கலாம். பிள்ளைங்களும் வந்து ஈஸியாக வந்து அதை குடிச்சிக்கிறதுக்காக தண்ணி வந்து இந்த இடத்துல வச்சுருப்போம். இது வந்து இன்னொரு சோடா வந்து இதை போட்டுருக்கோம். டீப்பாயில் வந்து ரிமோட் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருவோம். அந்த டிவி வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக சுற்று. அது வந்து லேண்ட்லைன் ஃபோன் வந்து இதில் இருக்கும். இது வந்து நம்ம நெட்டில் கனெக்ட் ஆகி ஃபோன் வந்து இதில் நம்ம வந்து பேசிக்கலாம்.
அவ்வளோதான். இங்கே ஒரு கோமா தான் சிலை வந்து வச்சுருக்கோம். தலையாட்டி பொம்மை. இதை வந்து ஹாலில் வந்து திங்ஸ் வந்து இதாக இருக்கும். அதோட இந்த இடத்துல வந்து 2 பூச்செடி. இதான் வந்து டிவிக்கு வந்து சொல்யூஷனாக வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே வைக்காமல் நாங்கள் சவுத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது எங்கள் சின்ன பாப்பா, இது பெரிய பாப்பா. அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து திருச்செந்தூருக்கு போனப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது. ஓப்பன்ப்பா. இப்போதைக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. இந்த சாமி விளக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னே வச்சுட்டோம். இந்த ஃபோட்டோ வந்து என் தம்பி வந்து எனக்கு ஹிஃப்ட் பண்ணது என்னோடய பிறந்த நாளுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாப்பி பர்த்டே அக்கான்னு போட்டிருப்பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி இதுதான் வந்து இங்கே உள்ளது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி செல்ஃபி. நாங்கள் இது எங்களோடது தான். வீட்டில் இங்கே வந்து அவங்களே வந்து கிஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து சாமி வைக்கல, கட்டாமல் நாங்கள் வைக்கல. இதில் வந்து சாமிக்குள்ள பொருள்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். விளக்கு, நியாரிட்டி, திரி, இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சாமி செல்ஃபு. நிறைய சொல்லிட்டாங்க, நிறையா பார்த்துருப்பீங்க சாமி இதில். இதுதான் வந்து எங்கள் பூஜை. இது அடுத்து நாங்கள் வேறு வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கேயும் வந்து இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க வந்து பூஜை ரூம் தனியாக இல்லை, அப்படியே இதே நாங்கள் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம். இதுதான் நாங்கள் பூஜை ரூமு. ஹால்லேயும் வந்து இது மேலே வந்து விநாயகர் போட்டோம். அந்த வெற்றிவேல் விநாயகர் இருக்குல்ல, அது வந்து உள்ளே லேமினேஷன் முடிஞ்சிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இது மேலே வாங்கிச்சு. இங்கே ஒரு சின்ன கம்பவுண்ட் இருக்குது. அது சும்மா எதுவுமே வைக்கிறது இல்லை, பூச்செடி பார்க்குறதுக்காக தான். வீட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணாடிக்காக எல்லாம் வச்சுருக்கோம். இங்கே மாட்ட முடியாமல் இங்கே மாட்டி வச்சுருக்கோம். அவ்வளோதான். அது மாதிரி அந்த செவத்தில் வந்து எங்கள் ஃபோட்டோ வெட்டிங் டேக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த ஃபோட்டோ. அப்புறம் இந்த செடியெலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, அது மாதிரி வச்சுருக்கோம். கீச்செயின் கவர்றதுக்கு ஸ்டாண்டு. இதுதான் வந்து ஹாலோட இது. அதுக்கப்புறம் நேரம் பெட்ரூம் போவோம். பெட்ரூம் போகிற வழியிலே இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பெட்ரூம். இந்த இடத்துல வந்து இங்கேப்பா, இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கெட்டில் லைட் வந்து நாங்கள் தண்ணி வந்து சூடாக குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல எப்பவுமே கெட்டில் வந்து வச்சுருவோம். இது ஒரு டைம் டேபிள், அப்புறம் அவங்க காமிக்கிறேன். இங்கே வந்து பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் வந்து உள்ளே இருக்கும். இந்தியன் டாய்லெட். அது மாதிரி இங்கே வந்து கபோர்டு. இதில் வந்து தலகாணி, போர்வை எல்லாமே இதில் வச்சுருவோம். மேலே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மேலே வந்து வச்சுருக்கோம். அது போக இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து ஃபோட்டோஸ் நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் நாங்கள் வந்து மீனாட்சி கோயிலுக்கு போன ஃபோட்டோவே நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். வெட்டிங் டைம் பூரா போவோம். அது மாதிரி கீழே எங்கள் ஃபோட்டோ, இது வந்து எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ. தெரியுதா பாப்பா? அப்புறம் மேலே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, அதுக்கு மேலே ஃபோட்டோ வந்துருக்கு. இந்த செல்ஃபில் அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இதில் பெரிய பெட்ஷீட்டு, பாய் எல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே தூங்கி எழுந்திரிச்சோடனே மயில் வந்து பார்க்குறதுக்காக இந்த மாதிரி 3D ஃபோட்டோ தானே அது வந்து ஒட்ட வச்சுருக்குறோம். சூப்பராக காலை எழுந்திரிச்சோடனே பார்த்தா அதுக்காக அது ஒட்ட வச்சுருக்குறோம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் எங்கள் பெட்டில் வந்து எப்பயுமே சிஞ்சானும், அது யார் பெண்குயினா, அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. ஹரிஸ்வாவுக்கு பிடிக்கும். அவங்க இல்லாமல் தூங்க மாட்டேன், அதனால் அவங்க 2 பேரும் தான் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் பெட்ரூமு. அதோட இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும், அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். திறந்தா நல்லா சூப்பராக காற்று வரும், நல்லாயிருக்கும். அது மாதிரி இது மேலே ஒரு லாஃப்ட்டு. இப்போ இந்த
ஐயப்ப சாமிக்கு படியெல்லாம் வச்சோம்ல அந்த ஸ்டாண்டெல்லாம் அதை தூக்கி வச்சுருவோம். அங்கே போயிட்டு நல்லா கவரெல்லாம் போட்டு சுற்றி வைக்கிறதுக்காக சும்மா இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா பொங்கல் கழிச்சு நம்ம வீட்டு காலி பண்ணி போகிறோம் அப்படிங்கிறனால எதையும் நாங்கள் அந்தளவுக்கு வந்து பேக் பண்ணி வைக்கலை. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. கிட்டவா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்குலாம் எழுதி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே இந்த டைம் டேபிள் வந்து நாங்கள் எழுதி போட்டுருவோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைம் வந்து போட்டுட்டு பெரிய பாப்பா, இது சின்ன பாப்பா, ஹரிஸ்வா அவங்க 3 பேருக்கும் டைம் டேபிள் போட்டுருவோம். லீவ் அன்றைக்கி இந்த டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த டைம் படி அவங்க கிளம்பி படித்து கிளம்புனாங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும், நேரமும் வேஸ்ட் ஆகாமல். அதனால் இதில் ஒரு திருக்குறள் வந்து எழுதிடுவோம். குறிப்பு எல்லாமே இதில் எழுதியிருப்போம். பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அது ஃபாலோ பண்ணுங்கள். நேரம் ரொம்ப மிச்சமாகும், பிள்ளைங்களும் கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மேலே இருக்கிறது கல்யாணத்துக்கு வந்து ஹிட் பண்ணாங்க. எங்கள் அத்தானோட வேலை பார்க்குற பசங்க வந்து ஹிட் பண்ணாங்க. அதை இந்த வரைக்கும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்குறோம். அவ்வளோதான். இந்த பெட்ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு ஹேங்கர் வந்து சட்டை பேண்ட் எல்லாம் தொங்க விடுறதுக்காக இருக்குது. அப்படியே இங்கே வெளியில் வரும்போதே இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் போடுறதுக்காக மிஷின் வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து கொஞ்சம் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு, சோப்பு, அப்புறம் ப்ரஷ்ஷு எல்லாமே இந்த இடத்துல, பேஸ்ட்டு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷின் போடுறதுக்காக இந்த இடம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். அதாவது என்ட்ரன்ஸில் நுழையும் போது இந்த லட்சுமி அந்த ஃபோட்டோ வந்து மேலே வச்சுருப்போம். இப்போ வந்து கிச்சனுக்குள்ள போகலாம். இதுதான் வந்து கிச்சனில் உள்ள நுழையும் போது இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன். இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் டேபிள் நான் வந்து போடலை. அதனால் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இங்கே, பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே. தண்ணி வந்து வாங்கி வீட்டில் வச்சுருவேன். நல்ல தண்ணி வந்து லாரியில் வாங்கி இந்த இடத்துல வந்து குடத்துல வந்து வச்சுருவோம். அதான் அந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல், நல்லா காற்று வரும். தெரியுதா வெளியில்? இந்த இடம் எதுனா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பாம்பு வந்துச்சு பாருங்க. இந்த சைடு தான் வந்து பாம்பு வந்துச்சு. இந்த இடத்தையும் நாங்கள் தான் வந்து காசு கொடுத்து க்ளீன் பண்ணோம். வெறும் கருவேல மரமாக இருந்துச்சு. அந்த இடத்தெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி பாம்பு வந்து பிடிச்சி கொடுத்துட்டோம். இந்த இடம் தான் அது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்களே, பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவாக பேர். இந்த இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிட்டதே கிடையாது. இந்த இடத்துல வந்து குப்பை மாதிரி நாங்கள் ஜாமான் தான் போட்டிருப்போம். இப்போ வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது ஒன்று தான் நாங்கள் க்ளீன் பண்ணது. அப்புறம் ஒரு மிக்ஸி இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒட்டிச்சு. கிச்சன் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஒட்டிச்சு. இங்கே வந்து ஒரு கரண்ட் அடுப்பு எப்பயுமே இருக்கும். எமர்ஜென்சிக்கு நம்ம அழகாக அதில் பால் காய்ச்சறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன செல்ஃப் நல்லாயிருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன பாட்டில் வந்து சாமான் கூட்டிடலாம். இதில் வந்து அன்னபூரணி ஸ்டாண்டு. அது வந்து விளக்கு, பிரசாதம் விளக்கு எல்லாமே நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம வீட்டில் நிறையா இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இங்கே ஒரு செல்ஃப் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு. அவ்வளோதான். அப்புறம் இது வந்து மணி பிளான்ட்டு செடி காமிச்சிருந்தேன். எல்லாம் போட்டேன், நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இது இன்னொரு செடி ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணி. எங்கள் தர்ஷிகா பாப்பா டியூஷன் போய்ட்டு வரும்போதெல்லாம் பிடிங்காந்து இதில் ஊண்டி வச்சுட்டு போயிடும். நாளைக்கு வந்து கேட்கும் நான் வச்ச செடி எங்கேன்னு. அதனால் எடுத்து போடாமல் வச்சுருக்குறோம். இது வந்து பழைய குழம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சண்டேயில் வந்து
ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் சமைக்கலை, ஒரே சிக்கன் கிரேவியாக அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டோம். அதில் வந்து சோறு இருக்குது, அவ்வளோதான். இது சிங்க்கு, சோப்பு எல்லாமே. இது செல்ஃப்லாம் வந்து சுத்தமாக க்ளீனே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம வீடு காலி பண்ணி போகிறதுனால எதுக்கு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன செல்ஃபு, இது வந்து வாட்டர் ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்கள்ல, அந்த பைப் வந்து இருக்கும். அது மேலே சும்மா நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு இதெல்லாம் போடுறதுக்காக. இது தட்டுலாம் போடுறதுக்காக இந்த வந்து கயிறு கட்டி நான் மாட்டி வச்சுருக்கேன். இதுதான் வந்து சிங்க் ஏரியா. இதுதான் நம்ம கிச்சன். கீழே வந்து சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அரிசி வாளி, உப்பு, உரல் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி வச்சுருக்கோம். இதுதான் வந்து எங்களோட கிச்சன். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து கிச்சன் பக்கத்துலேயே இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பெரும்பாலும் நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பாப்பாவுக்கு படிப்பாங்க. அப்புறம் தையல் மிஷின் வந்து 2 மிஷின் வந்து போட்டிருக்குறோம். அந்த புக்கு எல்லாமே இருக்குது. இந்த சேர் வந்து கிடக்கு. சேர் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதில் துணி போடுறது தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவோம், உட்காரமோ இல்லையோ. அதனால இங்கே ஒரு ஜன்னல், இங்கேன்னு பார்த்தா வாசல், வெளியில் கூட வந்து பார்க்கலாம் ஜன்னல். அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு. அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு. இதில் வந்து கப்பெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், செராமிக் கப்பு எல்லாமே இருக்கும். அதோட கீழே வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக 2 இந்த பழக்கடையில் வந்து இந்த மாதிரி கூடை வந்து வச்சுருப்பாங்களோ அதில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த ஸ்டாண்டு. இதில் ஃபுல்லாக பாப்பாங்களோட புக்கு, நோட்டு எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே லஞ்ச் பேக் இருக்கும், ஐடி கார்டு எல்லாம் போட்டிருக்கோம் இந்த செல்ஃபில். அது மாதிரி இங்கிட்டு வந்து கபோர்டு இருக்குது. இதில் வந்து பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது அரிசி மாவட்டம், சின்ன பையங்கிறதுனால கொஞ்சம் கொசமசான்னு போட்டு வச்சுருவேன். அதையும் நாங்கள் அடுத்த வாரம் அங்கே அப்படியே மூட்டை கட்டிச்சிட்டு போய் அங்கேயே மடித்து வச்சுக்கலான்னு வச்சுட்டோம். இதாக இருக்குது. இதில் வந்து சும்மா எப்போயோ பழகிற பாத்திரங்களை இதில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அடிக்கடி எடுக்காததை இதில் வந்து டிஃபன் பாக்ஸு, இந்த மாதிரி தூக்குவாளி, இட்லி சட்டிலாம் அடிக்கடி எடுக்க மாட்டோம்ல, அதை வந்து போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி இல்லையா? அவ்வளோதான். இந்த கபோர்டெலாம் இதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை வந்து காமிக்கிறோம். இது நுழையும் போது சின்ன கட்டு பார்க்க சூப்பராக இருக்கும். உள்ளே நுழையும் போதே இது வந்து ஸ்டெல் டாய்லெட். இந்த ரூமில் வந்து 2 பீரோ, இது பாப்பாவோட பீரோ, இது வந்து என்னோடய பீரோ, என்னோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன கூலிங்காகவே இருக்கும் எப்பயுமே, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது, அது வந்து இந்த சின்ன ஹேண்ட்பேக் இதெல்லாம் கொண்டு போட்டிருப்பாங்க. பீரோக்கு மேலேயும் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் கட்டப்பை எல்லாம் வந்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஷோகேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு செல்ஃபில் வந்து ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கோம். எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலில் வாங்கினது, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்லாம் அவார்டுலாம் கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸ் டேயில், அது வந்து எங்கள் பாப்பா வாங்கினது. இதுதான் வந்து இங்கே இருக்கிறது. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அவ்வளோதான். வச்சுருக்கோம். இது ஒரு சோஃபா, முதல்ல வந்து வெளியே போட்டிருந்தோம் காலையில். அந்த சோஃபா வச்சுருக்காங்க, இதில் போட்டுருவோம். அப்பப்போ வந்து சும்மா உட்காந்து படுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக உட்காந்துட்டாங்க. ஸ்கூல் பேக் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க பிள்ளைங்க, அவ்வளோதான். இந்த பையெல்லாம் வந்து பொங்கலுக்கு 2 பேர் ட்ரெஸ் எடுத்து வந்தோம். பிள்ளைங்களுக்கு அப்சாரி, எனக்கு சேலை, அப்புறம் கல்சாப் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் எடுத்து வந்தோம். சிவா டெக்ஸ்டைலு ஸ்மார்ட் கார்டில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அங்கே போய் எடுப்பாங்க. சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது.
எடுத்துருந்தோம். அதை வந்து அப்படியே சோபாலே தூக்கி வச்சிட்டோம். 5000 எடுத்தோம்னா ஒரு ஆப்ப கடாய் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ பெருசாக தான் இருந்துச்சு. இந்த ஆப்ப கடாய் வந்து நிறையா வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னால வேணான்ட்டு இந்த பக்கெட் 2 வாங்கிட்டு வந்தோம். ஒரு பக்கெட் வந்து 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு பக்கெட் சொன்னாங்க. நம்ம 5000 பண்ணியிருந்தோம்னா 2 பக்கெட் கேட்டு வாங்கிருந்தோம். இந்த பக்கெட்டு சூப்பராக இருக்கும். சிவா டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு மாட்டுக்காங்க அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இங்கேயும் மேலே வந்து ஒரு லாஃப்ட் வந்து இருக்குது. இங்கே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்படி வெளியில் போவோம். இதுதான் வந்து எங்களோட ஹோம் டூர். நம்ம ஹோம் டூர் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இனி வந்து அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லாமே நான் வந்து புது வீட்டில் போய் நான் உங்கள்கிட்ட எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா லைவ் வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 2 வாரமாக வந்து போட முடியல. நீ அடுத்தடுத்து லைவ் வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.